அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரம்ப காலத்தில் யூடியூப் போடும்போது, ஃபேஸ்புக்கு போடும்போது பயமாக இருக்கும், வெக்கமாடுவோம். இப்போ புதுசாக ஒருத்தவங்களை மைக்கை பிடிச்சி மேடையில் பேச சொன்னால் பேச முடியுமா? பேச முடியாது. அப்படி தாங்க யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி. ஆனால் ஃபேஸ்புக்கில் கூட சரமாக எல்லாம் வந்துடுவாங்க, ஆள் சேர்ந்துடும். நமக்கு 30,000 35,000 வரைக்கும் வந்துருச்சு நமக்குலாம் ஃபேஸ்புக்கில் கூட. ஆனால் யூடியூப்பில் வர்றது சிரமம், வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. நீங்கள் எவ்வளோ தான் நம்ம நண்பர்கள் சொந்தக்காரங்களை சர்ச் பண்ணி நம்மளுடைய வீடியோவை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஆனால் பார்க்க மாட்டாங்க. நம்ம சொந்த பந்தம், நம்மளுடைய நண்பர்கள் எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. அதை பார்த்தா தான் ரீச் ஆகும். அதை பார்த்தா தான் ரீச் ஆகும். அது ஃபுல்மையாக பார்க்கணும், அந்த வீடியோவை பார்த்தா தான் ரீச் ஆகும். இப்போ என்னுடைய வியூவர்ஸ் மட்டும், என்னுடைய பார்வையாளர் மட்டும் 3 மில்லியன் மேலே இருக்காங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து 15,000 பேர் தாண்டிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு தான் சொல்லணும். வந்துட்டாங்க. காசுலாம் வரல, இது வரைக்கும் காசுலாம் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. காசுலாம் வரல, வந்துருச்சுன்னு சொல்ல சந்தோஷம். போக ஒரு முயற்சி தானே, போக எல்லாம் சரியாக வரும். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், என்ன வீடியோ போடுறேன்னு எல்லாம் கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, என்ன போடுற வீடியோன்ட்டு. ஆனால் போக அது பழகிடுச்சு நமக்கு. யார் அசிங்கப்படுத்துகிறான்னா போக அடுத்தடின்னு வைக்க விமர்சனங்கள் வரதான் செய்யும். விமர்சனம் வரும், கேள்வி கூத்து பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. பண்ணிட்டு போகிறேன், இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம். நான் ஒருத்தவங்க லைக் போடுறாங்க, லைக் போடல, ஆனால் பார்த்தாலே போதும். நம்மளுடைய வீடியோவை லைக் போண்டு யாரும் அவசியம் இல்லை, கமெண்ட் பண்ண அவசியம் இல்லை. அந்த வீடியோ பார்த்தாலே போதும். ஒரு வீடியோவும் 2,000 பேர் 3,000 பேர் ரீச் ஆகுதுல்ல, அதே போதும். அந்த வீடியோ பார்த்தாலே போதும், நமக்கு ரீச் ஆகிடும், காசு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் 15,000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. அந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்னோடய வியூவர்ஸுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறேன். மனமார எல்லா புகழும் இறைவனுக்கு. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.